கயல் எழில் கேட்கும் அந்த கேள்விக்கு கண்டிப்பா உண்மைய சொல்லுவாங்களா? இல்ல பொய்ய சொல்லுவாங்களா? அப்படின்றத தான் வரப்போற அந்த எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எழில் பார்த்தீனாக்கா, "நீ கயல் நீ கண்டிப்பா நீ உண்மைய சொல்லித்தான் ஆகணும்." அப்படின்னு ஒரு கேள்விய முன்வைக்கும்போது, அதுக்காண்டி பார்த்தீங்கனாக்கா, நம்ம கயல் வந்து அவங்ககிட்ட நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுவாங்களா? அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கனாக்கா, இந்த பிரச்சனையினால நம்ம எழிலுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அப்படின்னு வந்து யோசிச்சு, கண்டிப்பா இவங்க வந்து மாத்தி சொல்லுவாங்களா? அப்படின்றத தான் நம்ம வரப்போற அந்த சுவாரஸ்யமான எபிசோட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கயல் எபிசோடு வந்து ரொம்பவே த்ரில்லிங்காவும், இன்ட்ரெஸ்டிங்காவும் வந்து போயிட்டுருக்கு. இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் ஒரு மாரியா போன இந்த எபிசோட் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கயலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாரி வந்து வந்துட்டுருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கயல் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலிய வந்து புரொடெக்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, கயலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை வரும்போது, ஸோ கயல் என்னதான் பண்ணுவாங்க பாவம். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு நிலைமையில வந்து சிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய பெரியப்பா மட்டும் இல்லாம இருந்தாங்கன்னு வைங்களேன், பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருமே பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கையில வந்து வெளில கொண்டுட்டு வந்துட்டாங்க. நார்மலா வந்து போய் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவர் ரொம்பவே அவமானப்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களே வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் லாயர வச்சு பேசின பிறகு தான் அந்த போலீஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளில விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த நம்ம கயல் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்ட அந்த வேலைக்கு வந்து ஸோ ஒரு அவார்டு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த அவார்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஃபேமிலிகளுக்கு எல்லாரும் டெடிகேட் பண்ணலாம். அந்த ஒரு சூழ்நிலைய பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து சந்தோஷப்படுறதா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து இவ்ளோ ஒரு இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து வருத்தப்படுறதா? அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து கயல் வந்து இருக்காங்க. ஸோ இதனால வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. என்னடா கயல் வந்து இப்படி இருக்காளே! அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே வந்து வந்து கஷ்டமும் படுறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எழிலும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்ககிட்ட கேட்குற கேள்வினால அவங்களால பதில் சொல்லலாமா? வேணாமா? இல்ல இதனால வேற ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கயலும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல வந்து பார்க்கலாம். ஸோ கயல் இனிமே என்ன பண்றாங்க? ஸோ அந்த டாக்டர் வந்து செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது. இதுக்கான தகுந்த பதிலடிய கண்டிப்பா வந்து கயல் வந்து குடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கயல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அன்னவுன்ஸ் கால்லேருந்து வந்த ஒரே ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப கயல் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அந்த டாக்டர் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம நம்ம எழிலோட அம்மாவும் சேர்ந்து தான் இதுக்கு வந்து உடந்தையா இருக்காங்க. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு காரணம் வந்து எழிலோட அம்மா தான் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா வந்து அங்க கயலுக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த டாக்டர் மட்டும் தான் இங்க வந்து இதுவரைக்கும் முன்னாடி வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கயலுக்கு இன்னும் தெரியலன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னும் தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், எழில் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடிடுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.